கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு மன்னர் பொழுதுபோக்கிற்காக காட்டிலே வேட்டையாடச் சென்றார். ஒரு தேரிலே 2-3 வீரர்களையும் சேர்த்து கொண்டு அவர் வேட்டையாடி முடிக்கும் போது மாலை பொழுதாகிவிட்டது. தேரோட்டியை மீண்டும் அரண்மனைக்கு தேரை செலுத்த சொன்னார். அவன் தேரை ஒரு குறுகலான பாதை வழியாக செலுத்த தொடங்கினான். உடனே அரசர், நிறுத்து, ஏன் அந்த வழியாக செல்கிறாய் என்று கேட்டார். அது குறுக்கு வழி, அதன் மூலமாக சென்றால் சீக்கிரத்திலே அரண்மனையை சென்று விடலாம், அதனால் தான் அதில் செலுத்துகிறேன் என்று சொன்னான். உடனே அவர், நிறுத்து, அப்படி போக வேண்டாம், பெரும் பாதை வழியாக நாம் வந்த வழியாக நீ போ என்று சொன்னார். நேரமானாலும் பரவாயில்லை, நாம் நேர் வழியிலே நடக்கிற ஒரு அரசாங்கத்தை நடத்துகிறோம், எனவே நேர் வழியிலேயே சென்று நாம் பழக்கப்படுத்துவோம் என்று சொல்லி அவனை தேரை திருப்ப சொன்னார். அப்படியே அவன் தேரை திருப்பினான். பெரும் பாதை வழியாக அவர்கள் அரண்மனைக்கு சென்று சேர்ந்தார்கள். அதன் பிறகு அவர் தன்னுடைய சேனாபதியை அனுப்பி, இவன் எதற்காக அந்த குறுகிய சந்தின் வழியாக வண்டியை திருப்பினான், அந்த வழி எப்படி இருக்கிறது, போய் பார்த்து வாருங்கள் என்று அனுப்பினார். அப்படிதான் ஒன்று தெரிந்தது. அன்றைக்கு அந்த தேரோட்டி எதிரி நாட்டு மன்னனோடு ஒப்பந்தம் செய்து கொண்டு அந்த குறுகிய சாலை வழியாக எதிரி நாட்டு வீரர்கள் பதிவு இருக்கும் ஒரு இடத்துக்கு இவரை அழைத்து சென்றிருக்கின்றான். அங்கே போன்றும் அவர்கள் சூழ்ந்து கொண்டு இவனை கைது செய்து பக்கத்து நாட்டுக்கு கொண்டு போவதாக திட்டம். அதற்கு இந்த தேரோட்டியும் உடன்பட்டிருக்கின்றான். நல்ல வேளையாக அரசர் நேர்வழியிலே செலுத்த வேண்டும் என்று சொன்னதனால தேரை நேர்வழியாக கொண்டு வந்து சேர்த்திருக்கிறான். எனவே அவனை கைது செய்து எதிரி நாட்டு வீரர்களையும் கண்டுபிடித்து கைது செய்தார்கள். கர்த்தர் நமக்கு நியமித்திருக்கிற நியமத்திலே நேரான பாதையிலேயே நாம் நடக்க கிடவோம். வலதுபுறமாவது இடதுபுறமாவது சில சௌகரியங்கள் உண்டு. சிலவற்றை நாம் மிச்சப்படுத்துகிறோம் என்று சொல்லி கொஞ்ச தூரம் தானே, கொஞ்சம் பாவம் தானே, அதை செய்துவிட்டால் ஒன்றும் பெரிதான பாதிப்பு இருக்காது என்று வழிவிலக செய்யும் காரியங்களை பின்பற்றி செல்லாதிருப்போமாக. நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், இரு வழிகளில் நடக்கிற திரியாவரக்காரன் ஐஸ்வர்யவானாய் இருந்தாலும் நேர்மையாய் நடக்கிற தரித்திரன் அவனிலும் வாசி. நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 26-27, உன் கால்நடையை சீர்தூக்கிப்பார், உன் வழிகள் எல்லாம் நிலைவரப்பட்டிருப்பதாக, வலதுபுறமாவது இடதுபுறமாவது சாயாதே, உன் காலை தீமைக்கு விலக்குவாயாக. வழி விலகி செல்லும் போதெல்லாம் தீமைக்கு உட்படுகிறோம். இந்த உலகம் இது லகுவானது, இதை செய்துவிடு என்று சொல்லி நேர் வழியை விட்டு நம்மை வழிவிலக செய்யும் அநேக காரியங்களால் நம்ம இழுத்துக்கொண்டே இருக்கிறது. ஆனாலும் கர்த்தருடைய செம்மையான வழியை விட்டு நாங்கள் ஒருபோதும் விலகக்கூடாது. அது நித்தியத்துக்கு போகும்படி அதிலே நிலைத்திருப்போம் என்று நாம் நிலைத்திருப்போமாக. அப்பொழுது நாம் நித்தியத்திலே சேர்வோம். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.